துன்பத்திலே ஒரு மகிழ்ச்சிடா அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து இப்போ துன்பமான ஒரு நிலையை தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன் அப்படின்னா, தாவேகா வெற்றி பெற்றோன்னு சொல்லி அறிவிச்சு 108 கிட்ட நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு அறிவிச்சு 4 நாள் ஆச்சு. 5ஆவது நாளா 4, 5, 6, 7, 8, 9 6 நாள் ஆச்சு ஆட்சி அமைக்க முடியலை அப்படிங்கிற ஒரு நிலையை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சந்தோஷமாக தான் இருக்குது. துன்பத்திலே ஒரு இன்பம்டா அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சிக்காரங்க இந்த விஷயத்தை நினச்சி, அது மட்டும் இல்லாமல் விஜய் ஆளுநர் வந்து அலை வருவார் பாருங்கள். 4ஆம் தேதி போகிறார், 5ஆம் தேதி போகிறார், 6ஆம் தேதி போகிறார், 7ஆம் தேதி போகிறார், 8ஆம் தேதி போகிறார், இன்றைக்கும் போவார் விஜய். ஆனால் ஆளுநர் சொல்லிடுவார், பெரும்பான்மை நிரூபிச்சுட்டு வாப்பா, அப்போ தான் போன ஆட்சி இது பண்ண முடியும், போப்பா விஜய் அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டுறாரு. அதை நினச்சாதான் ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரனா நம்மளை வந்து இந்த ஓட்டு மிஷினை வச்சு செட் பண்ணி ஜெயிச்ச இந்த விஜயை வந்து ஆளுநர் வச்சு செய்கிறார் அப்படிங்கும்போது ஒரு மன நிறைவாகவும் மன சந்தோஷமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலியில் முதல்ல ஒரு செய்தியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் கண்டென்ட்டுக்குள்ளே போகிறான். இந்த ஒரு ட்விட்டெல்லாம் வந்து பாருங்கள், அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சிக்காரங்களாம் கொந்தளிக்கிறாங்க. இந்த ஒரு கோரிக்கை அண்ணன் சீமான் ஏற்றுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஆளுநர் பிரச்சனையா, என் தம்பிக்கு ஒரு பிரச்சனையா, நான் வர்றேன்டா அப்படின்னு சொல்லி, ஆனால் நீ மட்டும் வந்தேன்னு வச்சுக்க, தம்பிக்கு ஒரு பிரச்சனை வந்தேன்னு வச்சுக்க, அவ்வளவுதானா அப்படிங்கிற அளவுக்கு நம்மளால் என்ன பண்ணுறாங்க அண்ணன் சீமானுக்கு. நீங்கள் வந்து அவன் பிரச்சனை இவன் பிரச்சனை சொல்லி தோளில் தூக்கி போட்டுலாம் அலைஞ்சிக்கிட்டு இது பண்ணாதீங்க. தேவையில்லாத பிரச்சனை வந்து மூக்க நுழைக்காதீங்க, பேசாமல் இருக்கணும். எப்படியே அந்த பிரச்சனைக்கெல்லாம் வரக்கூடாது. என் தம்பிக்கு ஒரு பிரச்சனை, நான் வருவேன்டா, நான் இருக்கேன்டா அப்படின்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்படி போய் தான் எல்லா எனர்ஜி வீணாகி போகுது. அடுத்தவனுக்கு பேசி நம்மளுக்கு பேச ஒருத்தனும் இல்லை. அதனால் அந்த தொம்பி விஜய், அந்த விஜய் வந்து ஆளுநரை அடக்குறாங்க ஒடுக்குறாங்க அப்படிங்கிற பேச்செல்லாம் இருக்கக்கூடாதுன்னா, நீங்கள் எப்படி இருக்கியோ அதே மாதிரி இருந்தா அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சிக்காரங்க எல்லாருமே ஒரே கோரிக்கை. இதான் சீமானவர்கள்ட்ட நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்ம கட்சி எங்கே அழியுது, நம்மளுடைய வீக்னஸ் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறனால நம்மளை எவனையும் மதிக்க மாட்டேங்கிறேன். அதான் விஷயம். நிறைய பேர் அதான் போட்டிருக்காங்க. இப்போது நம்மளை தேடி ஒருத்தவங்க வர்றாங்கன்னா அவங்களுக்கு நம்ம குரல் கொடுக்கலாம். சம்மந்தமே இல்லாமல் விஜய்க்கு ஒரு பிரச்சனை நம்ம ஏன் குரல் கொடுக்கணும்? சம்மந்தமே இல்லாமல் வேறு எதுவும் பிரச்சனைக்கு நம்ம எது குரல் கொடுக்கணும்? ஒன்றும் மக்களுக்கு பேசணும், அதை விட்டால் வந்து நம்ம கட்சிக்கு பேசணும், அவ்வளோதான். மற்றபடி வந்து இந்த ஒன்றும் இல்லாத விஜய் மாதிரி ஆட்கள், அப்புறம் இந்த இன்னும் நிறைய பேர்த்துக்கு இஷ்டத்துக்கு குரல் கொடுத்துட்ருப்பார், அந்த வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. அதுதான் வந்து மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது. சரி, இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே வருவோம். இப்போ விஜய் என்னென்னா விரக்தியில் வந்து இருக்கார். போகக்கூட ஆட்சி எனக்கு வேணாம், அதிகாரம் எனக்கு வேணாம், நான் ஐயோ அப்படிங்கிற அளவுக்கு இருக்கார் அப்படிங்கிற ஒரு செய்தியே. அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரியும் 234 தொகுதி இருக்குது, அதில் பாதி 117. அந்த 117 எடுத்து அதை கூட ஒன்று எடுத்தால் தான் பெரும்பான்மை நிரூபித்து ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிறது. இப்போ என்னென்னா விஜய்க்கு 107 தான் கணக்கு. 108 ஒன்று அவர் ரிசைன் பண்ணும் இல்லையா, 107 தான் கணக்கு. அவர் வந்து 118க்கு எவ்வளோ வேணும்? இன்னும் 11 எம்எல்ஏ வேணும். இந்த 11 எம்எல்ஏ கிடைக்காம மனுஷன் இந்த 6 நாளாக நடை நினைக்கிறாரா, அலைய விட்றாங்க. காங்கிரஸ் வந்தாங்க, வந்த உடனே ஒரு 112 மாறிச்சு. சரி, சிபிஐ வந்தாங்க, எப்படியோ 2-3 நாள் கழிச்சு வந்தாங்க, 4 சீட்டு வந்து அவங்க ஆதரவு கொடுத்தாங்க. அவங்க நான் வெளியே இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியாங்கிறாங்க. பாருங்கள் எப்படிப்பட்ட சிபிஐயே இந்த இனத்துரோக கட்சி காங்கிரஸோட கூட்டணி வச்சிட்டார் விஜய். அதுக்கே விஜய் வந்து பல மடங்கு எதிர்க்கணும். ஆனால் பல பேர் வந்து எதிர்க்காமல் இலுமினாட்டி விஜய்னு சொன்னவங்க, இனத்தை அழிச்ச கட்சி காங்கிரஸ் சொன்னவங்க, இன்றைக்கி காங்கிரஸோட விஜய் சேர்ந்து நிற்கிறாரு, வாழ்த்துக்கள் விஜய் அவர்களே அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு கட்சியோடு சேர்ந்து ஒரு 112 வந்தாப்புல. அடுத்து இந்த விசி சிபிஎம் எங்களுக்கு ஆட்சி பங்கு அதிகாரத்து பங்கு வேண்டாண்டா, நாங்கள் வெளியே இருந்தால் ஆதரவு வேண்டாங்கிறாங்க. பாருங்க, 2 சீட்டை வச்சுக்கிட்டு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் விஜய், நீங்கள் ஆட்சி அமைச்சுங்க, ஆனால் எங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு அதே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த விசிக்கா அலைன்னு அலைய விட்றாங்க. அதில் இந்த சிந்தனை செல்வன் சொல்கிறாரு, ஏப்பா விடுதலை சிறுத்தையில் வந்து ஏதோ 20 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னியா, இப்போ எந்த முகரைக்கட்டையை வச்சுட்டு வெக்கமான சூடு சொன்னாலாமல் விடுதலை சிறுத்தை ஆதரவு கேட்குறேன்னு சொல்லி சிந்தனை செல்வன் போட. அதுக்கப்புறம் அந்த பக்கம் வன்னியரசு, ஆட்சியிலையும் பங்கு வேண்டும், அதிகாரத்திலையும் பங்கு வேண்டும், எங்களை வந்து ஓரங்கட்ட முடியாது, எங்களை ஒதுக்க முடியாது, நாங்கள் மையத்தில் தான் இருப்போம். இவங்க என்ன பண்ணுறாங்க, விடுதலை சிறுத்தையை ஒரு கட்சியாக மதிக்காதனால வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டிருக்காங்க திருமாவளவன் அவரே ஆதரவு கொடுங்கன்னு. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏன்டா டேய் நீ ஆட்சி அமைக்கணும்னா நான் அந்த 2 சீட்டு தான் முக்கியம், நீ என்னை வந்து நேராக சந்திக்க மாட்டியான்னு அவங்க ஒரு பக்கம் டிலே பண்ணிட்டே போட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஐயுஎம்எல் வந்து இந்திய முஸ்லீம் லீக்கு வந்து ஆதரவு கொடுக்கணுன்ட்டு இந்த சங்கி நிர்மல்குமார், இந்த ஒரே ஒரு குருக்கள் வரான் முஸ்தபா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அனிமேட்டு எம்எல்ஏ பதவிக்கு ஒரு மரியாதை கொடுக்கும்ல. அந்த முஸ்தபா ராஜபாளையம் உத்தமபாளையத்திலேருந்து வந்திருக்கார். இந்த முஸ்தபா உத்தமபாளையத்திலேருந்து மதுரை மத்தியில் ஜெயிச்சிருக்கார். இவர் இவரெல்லாம் ஜெயிச்சிருக்காரு நினைக்கும் போது தான் நெஞ்சமெல்லாம் புண்ணாதுரா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த குருக்களை கூட்டிகிட்டு போய் உட்காந்துட்டு ஐயுஎம்எல் காதர் மைதின்ட்ட போனால் அவர் என்ன சொல்லுவார், எனக்கு வந்து 5 கடமை முஸ்லீமில் இருக்குது, 6வது கடமை ஸ்டாலின் கடுமையாக இருக்குதுன்னு அவர் சொல்லுவார். அவர் ஆதரவு கொடுக்குறேங்கிறாரு, அப்புறம் கொடுக்கலங்கிறாரு, மொத்தம் கொடுக்கல. இப்போ வந்து 116 வந்து தொங்கிட்டு நிற்கிறாரு விஜய்.
இப்படியே போயிட்டே இருந்தா 10ஆம் தேதிக்கு மேலே அஃபீஷியலாகவே போன ஆட்சி 2021 ஸ்டாலின் அவர்கள் ரிசைன் பண்ணால் கூட அந்த ஆட்சி முடிஞ்சிடும். அப்போ அந்த 10ஆம் தேதிக்கு மேலே யாராவது ஒரு ஆள் ஆட்சி அமைக்கிறாங்கன்னா ஆளுநர் ஆட்சி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி சொல்கிறாங்க. போச்சு. அப்போ இன்றைக்கி நாளைக்கும் தான் இருக்குது. விஜய் வந்து பெரும்பான்மை நிரூபிக்கணும். ஆளுநர் வந்து கரெக்டாக செக் வைக்கிறார். நீ இங்கே நிரூபிப்பு ஆளுநர் மாளிகையில் நீ சட்டப்படி சட்டமன்றத்தில் தான் நிரூபிக்கணும். இங்கே நிறுவி அதுக்கப்புறம் அங்கே நிறுவி ஆகட்டும். அவர் வாட்டில் கேரளா போய்ட்டு ஆளுநர் வந்து கேரளாவுடைய ஆளுநர் இங்கே வந்து பொறுப்பாளுநராக இருக்கார். எப்படி தமிழிசை சவுந்தரராஜன் வந்து பாண்டிச்சேரியில் இருப்பாங்க, தமிழ்நாட்டில் இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பல இடங்களில் வந்து பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஒருத்தர். அவர் ஏதோ வந்து கர்நாடகத்தை சேர்ந்தவருங்கிறாங்க, ரைட்டு அதை விடுங்க. அவர் வந்து அலைய விட்டுருக்காரு. இந்த பக்கம் விஜய் ஆட்சி அமைக்க முடியாமல் அந்த விரத்தியில் வந்து போயிடுவாரோ, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அதில் விசிக்கு காலில் விழுந்து ஏதோ மன்றாடி கின்றாடி ஏதோ ஆட்சி அமைச்சா உண்டு, இல்லாட்டினா இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த செய்தி. அடுத்து நம்ம சித்தப்பன் எடப்பாடி பழனிசாமி இருக்கார்ல, இதில் ரொம்ப பாதிக்கப்பட்ட யாருன்னா நம்மளை விட சித்தப்பன் எடப்பாடி பழனிசாமி தான். எப்படியாவது நம்ம தான் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு பகலுக்கான வந்து கண்டுக்கிட்டு இருந்தார். ஆட்களை பல பேரை விலைக்கு வாங்கி நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக வாடகை வாங்கிகளை பல பேர், சவுக்கு சங்கர், இந்த கிஷோர் கேசாமி, அப்புறம் இந்த இவன் பிரியகுமார், ஜெபக்குமார், பாரிசால் நிறையா பேர்த்த விலைக்கு வாங்கி காசை அள்ளி கொட்டி ராஜ்யத்தின் மூலியமாக பல கோடிகளை கொட்டி நம்ம தான் அதிமுக தான் ஆட்சி அமைக்க போது ஆட்சி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணார். ஆனாலும் என்னங்க, கடைசியில் மண்ணள்ளி போட்டு 47 சுருங்கிட்டார். திமுகவை தான் 50 சில்லற, இவங்க 47 சுருங்கிட்டார். இது என்ன கேடுன்னா, நீங்கள் இந்த 2 நியூஸே வந்து பார்த்துருப்பீங்க. எடப்பாடி வந்து பாண்டிச்சேரியில் அதிமுக எம்எல்ஏக்களெல்லாம் ரெசார்ட்டில் அடைச்சி வைக்கிறாரு. அதே மாதிரி ஸ்டாலின் வந்து எம்எல்ஏக்கெல்லாம் நான் முடிவெடுக்க போகிறேன், நீங்கள் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்துல என்ன டீல் நடந்திருக்குன்னா, எடப்பாடி வந்து ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்டிருக்காரு, நான் முதலமைச்சர் ஆகிறேன், உதயநிதி எம்எல்ஏவாக இருக்கார், அவர் துணை முதலமைச்சர், நாங்களுக்கு வந்து ஆட்சி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த பக்கம் வந்து சிவி சண்முகம் கம்பெனி நீட்டாப்லையா, நீ திமுகவோட போறியா, எதிரி கட்சி திமுகவோட சேர்றதுக்கு ஏன் நம்மவா தாவேக்காவில் போகலான்னு சொல்லி சிவி சண்முகம் செங்கோட்டையின் மூலம் அவர் ஒரு ரூட் எடுக்கிறார். பார்த்தீங்களா, அதாவது திமுக வந்து எதிரி கட்சி அதிமுக. ஆனால் எடப்பாடி என்ன பண்ணுறாருன்னா, நான் வந்து திமுகவோட கூட்டணி போய் நான் முதலமைச்சர் ஆவேன்னு சொல்லி இவர் ஒரு ரூட் எடுக்கிறார். யார்? எடப்பாடி. அதுக்கு திமுக ஓகே கிராண்டட், நீ முதலமைச்சராக இருந்துக்கோ, என் மையம் துணை முதலமைச்சராக இருக்கட்டும், கிராண்டட் பண்ணுறாங்க. 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இடையில எங்கள் அண்ணன் சிவி சண்முகம் என்ன பண்ணுறாரு, திமுக அழிக்கப்பட வேண்டிய கட்சி, திமுக அழிக்க உருவாக்கப்பட்டுச்சு தான் நம்ம கட்சி, அப்போ நீ வந்து திமுகவோட சரியா, நான் போய் தாவேக்காவோட சேரேன்னு சொல்லி அவர் செங்கோட்டையின் மூலியமாக உடனே இவர் எங்கள் கட்சியை உடைக்கிறதுக்கு அந்த தாவேக்காவில் இருக்க தலைவர் முயற்சி பண்ணுறார். செங்கோட்டையின் பேர் சொல்லாமல் முயற்சி பண்ணுறாரோ, நான் எச்சரிக்கிறேன், தாவேக்கா வந்து நான் உடச்சி போட ஆட்சி அமைக்க விட பண்ணிடுவேன்னு சொல்லி. பார்த்தீங்களா, முடிஞ்சு. எடப்பாடியோட கனவு, முதலமைச்சர் கனவு இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் வேலைக்கு ஆகாது. பணத்தை செலவு பண்ணி பாவம் கொட்டி கொட்டி கொடுத்து என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காப்புல. கடைசியில் எடப்பாடிக்கு தான் இதில் பெரிய பின்னடைவு, பெரிய பாதிப்பு எல்லாமே வந்துருச்சு. கடைசியாக திமுக தயவுலையாவது நம்ம ஆட்சி அமைக்க மாட்டோம்னு நினச்சா அதிலே சிவி சண்முகம் வந்து மண்ணள்ளி போட்டார். அதுக்கப்புறம் இப்போ தாவேக்காவுக்கு வந்து அதிமுக ஆதரவு கொடுக்க முடியாமல் போச்சு. இப்படியே ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது விஜய் வந்து ஆட்சியை வந்து அமைப்பாரா, என்னத்தை ஆட்சி அமைக்க போகிறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கே இவ்வளோ வரத்தியாக, ஆனால் விஜய்க்கு எவ்வளோ வரத்தியாக இருக்கும். இப்போது தேர்தல் பிரச்சாரங்களுக்கே எங்கள் அண்ணன் விஜய் வந்து ஒரு 10 கூட்டம் 11 அவ்வளோதான் வந்திருப்பார். ஆனால் ஒரு ஆளுநர் மாளிகைக்கு எத்தனை தடவை வர வைப்பீங்க, டெய்லியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது விஜயோடைய ஆட்சி. பார்ப்போம் எப்படி நடக்க போகுதுன்னு. ஆனால் ஒன்று மட்டும் உறுதிங்க, அடுத்த 5 ஆண்டில் நாம் தமிழர் கட்சி வந்து இந்த இப்போ சொல்கிறாங்கண்ணா சீமானு வாயை மூடிட்டுருங்கண்ணே, அது மாதிரி இவர் ப்ரெஸ் மீட், நான் ப்ரெஸ் மீட் கொடுப்பேன், ஒரு ப்ரெஸ் மீட் கூட கொடுக்க முடியாது. இந்த மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்களா, விஜய்க்கு தானே ஓட்டு போட்டாங்க. அவன் வந்து பிரச்சனைக்கு, மக்கள் பிரச்சனைக்கு அவங்க பேசினான். அவன் பேசாமல் இருக்கணும். 2029 எலெக்ஷன் வருதா, அந்த எலெக்ஷனுக்கு என்ன வேலை பார்க்கணும், எலெக்ஷன் வேலை தான் பார்க்கணும். மக்களுக்கு குரல் கொடுப்பேன், மக்களுக்கு குரல் கொடுப்பேன், மக்களுக்கே குரல் கொடுக்கக்கூடாது. சும்மா வந்து பேட்டி கொடுத்துட்டே இருந்தால் சீமானோட மவுஸ் குறைஞ்சிடும். சீமானோட மவுஸ் குறைஞ்சி ஒன் ஆஃப் த காரணம் செய்தியாளர் தினமும் சந்திக்கிறது, ஒரு நாளைக்கு 4 தடவை சந்திக்கிறது, அதனாலே மவுஸ் குறையுது, அதனால் யூடியூப்பில் வியூஸ் குறையுது. என்னையா அவர் பேசிகிட்டு இருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஒரு வாரத்துக்கு ஒருக்கா ப்ரெஸ் மீட்டு அப்படி தான் கொடுக்கணும். இதுக்கு மேலே தம்பிகள் சொல்கிறதா அண்ணன் சீமானு கேட்கணும். அப்போ தான் 2029 நம்ம வந்து முன்னேறி போக முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.